தாலசீமியா நோயை குணப்படுத்திய தொப்புள் கொடி ரத்தம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் விதவிதமான நோய்கள், அவற்றை குணப்படுத்த கண்டுபிடிக்கப்படும் புது புது மருந்துகள், இவற்றிற்கு நடுவிலும் தத்தளித்துக் கொண்டிருக்கும் எண்ணற்ற நோய்களை குணப்படுத்த வருகிறது இயற்கையான தொப்புள் கொடி ரத்தம். அது குறித்த மகிழ்ச்சியான தகவல்கள் இதோ. தொப்புள் கொடி உறவுகளே அருந்து போய் கொண்டிருக்கும் இவ்வுலகில் தொப்புள் கொடி ரத்தம் எப்படி பாதுகாக்கும் என அனைவருக்குமே கேள்வி எழலாம். ஆம், குழந்தையை மட்டுமின்றி அதன் இரத்த வழி உறவுகளுக்கும் ஏற்படும் கொடிய நோய்களை கூட குணப்படுத்தும் சக்தி தொப்புள் கொடி ரத்த ஸ்டெம் செல்களுக்கு உண்டு. HLA மேட்சிங் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணலாம். அந்த தொப்புள் கொடி ரத்தத்தை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் யூஸ் பண்ணேன்னா, இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தை இருக்கும் பார்த்தாலும் 50% மேட்சிங் இருக்கும். HLA மேட்சிங் 50% இருக்கும். பேசிக்காக வந்து HLA மேட்சிங் தான் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் இதுக்கு, ஸ்டெம் செல் தெரப்பிக்கு. குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் கொடி ரத்தத்தை எடுத்து அதற்கென இருக்கும் வங்கிகளில் சேமித்து வைத்தால் குழந்தைக்கும் அதன் இரத்த வழி உறவுகளுக்கும் வரும் நோய்களை அறுவை சிகிச்சையின்றி முழுவதுமாக குணப்படுத்தலாம். அரிய பொக்கிஷமாக கிடைத்திருக்கும் ஸ்டெம் செல் முறையை பயன்படுத்தி இந்தியாவிலேயே சென்னையில்தான் முதன் முறையாக இரத்த குறைபாடு எனப்படும் தலசீமியா நோய் கொண்ட 8 வயது சிறுமியை குணப்படுத்தி சாதனை படைத்துள்ளனர் நம் மருத்துவர்கள். பிரச்சனை உள்ள ஹெமடோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸை வந்து நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணி தம்பியோட நல்ல ஹெமடோபாய்டிக் ஸ்டெம் செல், எந்த இடத்துல வந்து இந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட் இல்லை, இந்த ஹெமடோபாய்டிக் ஸ்டெம் செல், இந்த ஹீமோகுளோபின் மாலிக்யூல் நல்லா இருக்கு இல்லையா, இந்த ஹீமோகுளோபின் நல்ல மாலிக்யூல் இருக்கிற ஹெமடோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸை வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி இந்த குழந்தைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிக் பிரின்சிபல் அந்த பிரச்சனை உள்ள ஹெமடோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸை எடுத்து இந்த பிரச்சனை இல்லாத ஹெமடோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸை ரிப்ளேஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். 1 இயர் கழிச்சு இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்துச்சு பாப்பாவுக்கு. இது பண்ணி 6 மாதம் ஆச்சு. இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அக்காவை காப்பாற்ற வந்தவன அப்படிங்கிற அளவுக்கு இவன் தான் அக்காவை காப்பாற்ற வந்தவன். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் மட்டும் ஏறக்குறைய 10,000 குழந்தைகள் தலசீமியா என்ற உயிர்கொல்லி நோயுடன் பிறக்கின்றனர். இரத்த மாற்றம் போன்ற பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி வந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளித்து வருகிறது ஸ்டெம் செல் சிகிச்சை. எனக்கு முதல்லலாம் மாசம் பிளட் கொடுத்து ஊசி போடும் போதெல்லாம் வலிக்குக்கா. எனக்கு தம்பியோட ஸ்டெம் செல் எடுத்து எனக்கு வச்சாங்க. இப்போ உனக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குக்கா. படிச்சுட்டு என்னவாக போற? டாக்டர் ஆகணுங்கிறாரு. நான் டீச்சர் ஆயிடுவேக்கா. ஆனால் அதுக்கு மாற்றம் ஒரு புதிய மருத்துவம் வந்திருக்கு. அது ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொன்னாங்க. அது ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு என் குழந்தை கூட யாராவது பிறந்துன்னு சொன்னால் அந்த குழந்தையோட தொப்புள் ரத்தமோ அல்லது போன் மரோ ஸ்டெம் செல்ஸ் எடுத்து கொடுத்து குணமாக்க முடியும். என் அந்த குழந்தை நல்லா இருந்தங்காட்டி அவனுடைய தொப்புள் ரத்தத்தை லைஃப் செல் கம்மில் எடுத்து வச்சிருந்தோம். எடுத்து வச்சு இப்போ என்னோட குழந்தை 17ஆம் தேதி கொடுத்தோம். இப்போ சரியாயிடுச்சு. என் குழந்தை ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆரோக்கியமாக இருக்குங்க. வெளி உலகிற்கு குழந்தை வந்தவுடன் கண்டுகொள்ளாமல் விடப்படும் தொப்புள் கொடி ரத்தத்தை பாதுகாத்து எண்ணற்ற நோய்களையும் குணப்படுத்தலாம் என மருத்துவர்கள் நிரூபித்துள்ளனர். இயற்கை வரமாக கிடைத்துள்ள தொப்புள் கொடி ரத்தத்தை பாதுகாத்து அதன் மூலம் தனது உறவுகளின் உயிர்களை காக்கலாம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர வேண்டும். பிறக்கும் குழந்தையோடு ஒட்டி பிறக்கும் மகத்தான ஒன்றுதான் தொப்புள் கொடி. ஒன்றுக்கும் உதவாது என தூக்கி போடப்பட்டு வந்த இந்த தொப்புள் கொடி ரத்தத்தை ஸ்டெம் செல் சிகிச்சைக்கு ஆதாரமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதோ தாமிரபரணி என்ற இந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ பேரின் மறுவாழ்வுக்கு ஸ்டெம் செல் சிகிச்சை அச்சாரமாக திகழப் போகிறது என்பதில் சந்தேகமில்லை. ஸ்டெல்லா, கலைஞர் செய்திகள். தாலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட 8 வயது சிறுமிக்கு தொப்புள் கொடி ரத்தம் ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை மூலம் குணப்படுத்தியிருக்கிறார்கள் சென்னை மருத்துவமர்கள். உடன் பிறந்தவர்களின் தொப்புள் கொடி ரத்தம் ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்தியாவின் முதல் வெற்றிகரமான ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை இதுதான் என்கிறார்கள் இதனை மேற்கொண்ட டாக்டர்கள் குழு. தாமிரபரணி கோயம்புத்தூரைச் சேர்ந்த தச்சு தொழிலாளியான செந்தில்குமாரின் மகள். 1.5 வயது குழந்தையாக இருந்தபோது மஞ்சள் காமாலை நோய்க்கான அறிகுறிகள் தென்பட மருத்துவரிடம் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் இவரின் பெற்றோர். தாலசீமியா மேஜர் என்கிற நோய் தாமிரபரணியை தாக்கியிருக்கிறது. இதற்கு ஒவ்வொரு மாதமும் உடலில் ரத்தம் ஏற்றுவதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறிவிட்டனர் டாக்டர்கள். 1.5 வயசுல ஜாண்டிஸ் மாதிரி இருந்துச்சு. எப்போ பார்த்தாலே தூங்கி எந்திரிச்ச மாதிரியே இருப்பான். நைன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்.
அப்புறம் சாப்பிடாது. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது தலசீமியா மேஜர்னு சொன்னாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து நீங்கள் குழந்தைக்கு ரத்தம் போட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா குழந்தை வந்து உயிரோடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. மருந்துகள் மூலம் குணப்படுத்த முடியாத இந்நோய்க்கு வெளிநாடுகளைப் போன்று ஸ்டெம் செல் மூலம் சிகிச்சை அளிக்க முடிவு செய்தனர் சென்னை மருத்துவர்கள். இதனை அடுத்து அவரின் பெற்றோருக்கு 2வது உருவான குழந்தையின் தொப்புள் கொடி இரத்தத்தில் இருந்து ஸ்டெம் செல்லை 1 ஆண்டாக சேமித்து வைத்தனர். இந்த செல்களை கடந்த மார்ச் மாதம் தாமிரபரணிக்கு செலுத்தி சிகிச்சை மேற்கொண்டனர் டாக்டர்கள். இப்போ 2வது குழந்தை ட்ரை பண்ணும்போது அந்த குழந்தை வந்து நல்லா இருந்துச்சுங்க. அவர் தான் இப்போ இருக்கக்கூடிய போலேந்திங்க. இப்போ அவனுடைய அம்லிக்கல் கால்பட் வந்துட்டு 100% இந்த குழந்தைக்கு வந்து பொருந்துச்சுங்க. லைஃப் செல் கம்பெனியில் வந்துட்டு என்னுடைய 2வது பையனுடைய அம்லிக்கல் கால்பட் ஸ்டெம் செல் எடுத்து வச்சு எனக்கு வந்து அது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து இப்போ மார்ச் 17ஆம் தேதி வந்துட்டு என் குழந்தைக்கு வந்து ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுச்சுங்க அம்லிக்கல் கால்பட். இப்போ என் குழந்தை வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி. இப்போ வந்து 12.5 ஹீமோகுளோபின் இருக்குது. இப்போ என் குழந்தை வந்து இப்போ ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவிட்டிஸாக இருக்குங்க. தாலசீமியா மரபு வழி குறைபாடாகும். இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை கொண்டு செல்லும் ஹீமோகுளோபினை வழக்கத்திற்கு மாறான வடிவத்திற்கு மாற்றும் தன்மை இந்நோய்க்கு உண்டு. இதனால் உடலில் புதிதாக இரத்த சிகப்பணுக்கள் உருவாகாமல் தீவிர இரத்த சோகை ஏற்படும். தாலசீமியா வந்து உங்கள் ஹீமோகுளோபினில் வந்து வர பிரச்சனைனால தான் ஆக்சிஜன் சப்ளை வந்து குறையும். அதுதான் பேசிக்காக வந்து ஒரு தாலசீமியா. நார்மலாக வந்து ஹீமோகுளோபினில் வந்து 2 ஆல்ஃபா செயினும்பாங்க, 2 பீட்டா செயின். இது இந்த ரெண்டு செயின் ஆல்ஃபா 2 செயின் பீட்டாவும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து சரியான ஹீமோகுளோபின் கிடைக்கும். இப்போ வந்து இதில் இந்த ஆல்ஃபா செயின் ப்ரொடக்ஷன்லையோ இந்த பீட்டா செயின் ப்ரொடக்ஷன்லையோ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு வந்து காம்பினேஷன் வராது. அந்த காம்பினேஷன் வராமல் இருக்கிற நார்மல் ஹீமோகுளோபின் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. நார்மல் ஹீமோகுளோபின் உங்களுக்கு ஃபார்ம் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளையும் டிரான்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிடும், ஆக்சிஜன் சப்ளையும் குறைஞ்சிடும். ஒவ்வொரு மாதமும் ரத்தம், ஊசி, மாத்திரைகளோடு வாழ்ந்து வந்த தாமிரபரணி இனி இயல்பான வாழ்க்கை வாழலாம். தாமிரபரணியைப் போல் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 குழந்தைகள் தாலசீமியா நோய் பாதிப்போடு பிறக்கிறார்கள். அப்படி பிறக்கும் 8 குழந்தைகளில் 1 இந்தியாவில் பிறக்கிறது. உலகில் இது 10% ரத்தம் சம்பந்தப்பட்ட 75 விதமான வியாதிகளை குணப்படுத்த ஸ்டெம் செல் தெரப்பி பயன்படுது. இந்த தாமிரபரணியோட உயிரை காப்பாற்றினதும் இவளோட தம்பி புகழந்தியோட ஸ்டெம் செல்ஸ் தான். அதனால வேஸ்ட்டாக போகிற கார்ட் பிளட்டை சேமித்து வைக்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே ஏற்படணும். இது எதிர்காலத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோட உயிரையாவது காப்பாற்ற நிச்சயமாக பயன்படும். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் திலகவதி. ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் குறைபாடால் ஏற்படும் கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட 8 வயது பெண் குழந்தை தொப்புள் கொடி இரத்த ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை மூலம் குணமடைந்துள்ளது. மருத்துவ உலகில் இது புதிய சாதனையாக கருதப்படுகிறது. இரத்த குறைபாடு காரணமாக தாலசீமியா என்ற கொடிய நோய் ஏற்படுகிறது. இந்நோய் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினை வழக்கத்திற்கு மாறான வடிவத்திற்கு மாற்றும் தன்மை கொண்டதாகும். இந்நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாதம் இரத்த மாற்று சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும். சரியான முறையில் கவனிக்கப்படாவிட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட தாமிரபரணி என்ற 8 வயது பெண் குழந்தைக்கு தொப்புள் கொடி இரத்த ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. ஓராண்டு காலமாக தாமிரபரணியின் தம்பி புகழேந்தியின் தொப்புள் கொடி இரத்த ஸ்டெம் செல்கள் குறிப்பிட்ட சூழ்நிலையில் சேமிக்கப்பட்டு நோயாளியின் உடலுக்குள் செலுத்தப்பட்டது. பேசிக்காக வந்து தாலசீமியாவில் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் நார்மலாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து நார்மலாக இருக்கும். ஹீமோகுளோபினில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து ஆகாது. ஆக்சிஜன் சப்ளை ஆகாமல் இருக்கிற டைமில் வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இருக்காது. இதுதான் மெயின் ப்ராப்ளம். என்னோட தம்பி வந்து கார்ட் பிளட் எடுத்து வச்சாங்க. ஆனால் இப்போ சரியா இருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போய் சரியாகி நல்லா படித்து நான் டீச்சர் ஆகிறேன். ஸ்டெம் செல் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள இந்த புரட்சிகரமான மாற்றம் பல்வேறு உயிர்கொல்லி நோய்களை அறுவை சிகிச்சை இன்றி முழுவதுமாக குணப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்த மலர் விரிப்பு.